கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா எது பெருசுன்னு அடிச்சு பார்த்துருவோமா? 1996 24 கேரட் பியூர் 10 கிராம் கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5160 ரூபாய் தான். அதே 10 கிராம் கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு 2024 73,750 ரூபாய் வருது. 28 வருஷத்துல இது கொடுத்த ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா 9.97%. ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு 14.31 பைசா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு 14,36,000. இது பார்க்கும்போது இப்போ 14 மடங்கு அதிகம் சூப்பர்னு தோணுதுல. வெயிட் பண்ணுங்க. 1996 நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ்னு லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு 2024 25,000 ரீச் பண்ணிருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 28 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 12.18%. விச் மீன்ஸ் நீங்க ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு 24.98 ரூபாய். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 24,98,000 கிடைச்சிருக்கும். சரி, ரெண்டுமே வேற வேற அசட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாசம் 5,000 28 வருஷத்துக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 91 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுவே நீங்க நிஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,43 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட 53 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ். இது நான் 24 கேரட்டை வச்சு கால்குலேட் பண்ணேன். இதுவே நம்ம ஜுவல்லரியா யூஸ் பண்ற 22 கேரட்டை வச்சு கால்குலேட் பண்ண அப்படின்னா 15 to 20% கிட்ட கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் த வேஸ்டேஜஸ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ். சரி, கன்க்ளூஷன் தான் என்ன? ரெண்டுமே வேற வேற அசட். நீங்க கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அது தப்பு. அதை ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக பை பண்ணிக்கோங்க. க்ரோ ஆகிற அசட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர ரிட்டர்ன்ஸை வச்சு கூட நீங்க கோல்டு வாங்கிக்கோங்க. உடனே கோல்டு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். நான் கோல்டே வாங்க வேணாம்னு சொல்லல, வச்சுக்கோங்க. ஆனா அதையே ஒரு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்காதீங்கன்னு தான் சொல்றேன்.